இந்த தேர்தல் எங்கள் அணிக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார்கள். அதிமுக கூட்டணியில் என்டிஏ தமிழ்நாட்டு என்டிஏ மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் பெறும். 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக மீது மக்கள் சாதாரண கோபம் கிடையாது. எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. விளம்பரத்தில் மட்டும்தான் ஒன்னாவதுல இருக்கிறாங்க. சமூக நீதியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நீர்ப்பாசன திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. காவிரி குண்டார் திட்டம் என்னாச்சு? இடஒதுக்கீடு எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கடனில் முதல்ல இருக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா 24 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் 8 கோடி தான். ஆனால் உத்தரப்பிரதேசை விட அதிக கடன் வாங்கியிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசை விட அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிராவை விட அதிக கடன். ஏன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம். வளர்ச்சியிலையும் சரி, தொழிலையும் சரி, மக்கள் தொகையிலையும் சரி. அப்போது நீங்கள் கடனை எதுக்கு வாங்குறீங்க? வாங்கி என்ன பண்ணீங்க? கடந்த ஓராண்டு 1,84,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதில் வெறும் 51,000 கோடி தான் மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மீதி 1,33,000 கோடி என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை. அப்போ இது பணம், இந்த கடனை வாங்கி தான் நீங்கள் கடனை கட்டுறாங்களாம். கடனை வாங்கி தான் வட்டியை கட்டுறாங்களாம். இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி இங்கிருந்து கடனை வாங்கி இன்னொரு கடன் கட்டுறது, கடனை வாங்கி 5,000 ரூபா கொடுக்கறது, கடனை வாங்கி 3,000 ரூபா கொடுக்கறது, கடனை வாங்கி விளம்பரம் பண்ணுறது, கடனை வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அப்போ உறுதியாக எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் நீங்கள் போக பார்க்க இந்த மாநாடு தமிழ்நாடு அரசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பொதுக்கூட்டம் தான். இது இப்போ எங்களுடைய 2வது பொதுக்கூட்டம். தலைமை பிரதமர் அவர்கள் தலைமையில் 2வது பொதுக்கூட்டம். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கம் வருது. அதாவது என்னன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நிறைய வளர்ச்சி வரும், தமிழ்நாட்டுக்கு வரும். அதுதான் எங்களுடைய எண்ணமும் இருக்குது. ஏன்னா மத்திய அரசு எதிர்ப்பு போக்கு ஒன்று இருந்ததுன்னா எதுவும் கிடைக்காது, எந்த பிரச்சனையும் வரும். இவங்க ஏதோ அவங்களை மத்திய அரசை ஒரு எதிரி மாதிரி நினச்சிக்கிட்டு எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வளர்ச்சி வேணும், கட்டமைப்புகள் வேணும், அடிப்படை கட்டமைப்புகள் வேணும், எல்லாம் வேணும். அதெல்லாம் ஒரு இணக்கமாக இருந்ததுன்னா தான் கிடைக்கும். அதனால தான் எங்கள் கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். அதெல்லாம் நாங்கள் விரைவில் எண்ணிக்கை பெருசு இல்லைங்க. அதாவது குவான்டிட்டி பெருசு இல்லை, குவாலிட்டி தான் பெருசு. அதனால யார் எத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்ணாலும் சரி, சேர்றவங்க எப்படிப்பட்டவங்களும் உங்களுக்கே தெரியும். அவங்க இயக்கத்திற்கும் அவங்கவுங்க கொள்கைக்கும் அவங்க கோட்பாடுக்கும் துரோகம் செய்தவர்கள் தான் திமுக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே உள்ள என்னால சொல்ல வேண்டாம். நாங்களும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அன்றாடம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் பேசிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேரும். மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணி எங்கள் கூட்டணி. இன்னும் சேர்ந்துடும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் வரும். முக்கியமான மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் என்று சொன்னால் இன்று அன்றாடம் களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற உழைக்கின்ற வர்க்கம், சத்துணவு ஊழியர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போராடிட்டு இருக்க காரணத்தினால இப்போ நெல் கொள்முதல் ரொம்ப லட்சக்கணக்கான மூட்டை தேக்கத்தில் இருக்கு. இது திமுகவுடைய கையால் ஆகாத தனம். அது பேச்சுவார்த்தை மூலமாக அந்த போராட்டத்தை கைவிட சொல்லி ஏதாவது செஞ்சுருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யலை. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் இப்போ 5ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய போராட்டம். எல்லாமே ஏன் போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்க கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டு காலமும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றலை. பிறகு இப்பொழுது வீதியில் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. எதிரிகளே இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் அதான் தெருவில் நீங்க போய் வாருங்க. அவர் ஏதோ ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லை போல இருக்கு அதிகாரிகளும். பேப்பர் படிச்சாலே தெரியும். ஏன்னா அன்றாடம் சென்னையை சுத்தியே நீ பாருங்க, சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இணை பேராசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம். அப்போ ஒண்ணுமே அவருக்கு தெரியலையா, என்ன நடக்குதுன்னு தெரியலையா? ஒவ்வொரு முறை பிரதமர் போனதுக்கு பிறகு அவங்களுடைய வெற்றி கூடுதலாக சாத்தியமாகுங்கிறது கனவுல இருக்கிறாங்க. அதாவது நான் மீண்டும் சொல்றேன்,
மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் நன்மை தமிழ்நாட்டுக்கு தான். இப்போ இருக்கின்ற அரசு, திமுக அரசு, மத்திய அரசை எதிர்த்து ஒரு எதிரி போன்ற ஒரு போக்கை கடைபிடித்த காரணத்தால் பல பிரச்சனைகள், தமிழ்நாடு எவ்வளோ திட்டங்கள் வரல. இவருடைய அணுகுமுறை சரியில்லை. எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் இணக்கமான ஒரு சூழல் வரும், பல திட்டங்கள் வரும், பல கட்டமைப்புகள் வரும், அதில் பல முன்னேற்றங்கள் தமிழ்நாடு கிடைக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. இது மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். நன்றி.